அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 9ல் இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய குருவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கடைசியிலேருந்து பார்த்துட்டு வர போறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எப்பயுமே படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் கடைசியிலேருந்து எப்பயாச்சும் படிச்சோமா அப்படின்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால ரிவிஷன் பண்ணும்போது எப்பயுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பின்னாடிலேருந்து பண்ணும்போது நமக்கு படிச்சிருக்க மாட்டோம், மறந்துருக்கும் அப்படின்றதுனால பின்னாடிலேருந்து பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்போ ரிவிஷன் அப்படின்றது எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, இயல் 9ல் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் இயல் 7, 8, இந்த 6, 5, 4, 3 அப்படின்னு ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இருக்கிற என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவினாக்கள் என்னென்ன முக்கியமாக இருக்கக்கூடிய குருவினாக்கள், அது எப்படி ஷார்ட்டாக எழுதலாம், அது எப்படி எழுதுனா மார்க் கொடுப்பாங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதான் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்க போகிற முக்கியமாக இருக்கக்கூடிய குருவினாக்களோட எல்லா கொஸ்டின்ஸையும் நான் ஒரு பிடிஎஃபாக தொகுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தீவக அணியின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீவக அணி அப்படின்றது இருக்கு. அந்த தீவக அணியோட வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீவக அணினா அப்படின்னா என்ன? தீவக அணி அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு விளக்கு வச்சோம் அப்படின்னா, ஒரு ரூம் இருட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ரூம் இருட்டா இருக்கப்போ ஒரு இடத்துல நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த ரூமுக்கே ஃபுல்லா வெளிச்சத்தை தருது. அதே மாதிரி ஒரு செய்யுள்ள ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சொல் அந்த செய்யுளுக்கே முழுமையா பொருள் தருது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது தீவக அணி. தீவக அணி மொத்தம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்பாங்க. ஈஸியா ஒரு 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். 2 மார்க் வாங்கக்கூடிய ஒரு வினா. சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா போதும், 2 மார்க் அப்படின்றது கேட்கும். இது திரும்ப 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 கேட்கக்கூடிய ஒரு வினா. ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். இதுதான் கீ பாயிண்ட்ஸாகவும் உங்களோட பப்ளிக் எக்ஸாம்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, தீவக அணி மூவகைப்படும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ தீவக அணி மூவகைப்படும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அவை அப்படின்றத ரெண்டாவதா எழுதணும். இதோட சேர்த்து எழுதலாமா அப்படின்னா நீங்க கொஞ்சம் கீழே இறக்கி கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கலாம். அவை அப்படின்ற போட்டுட்டு 1, 2, 3 இப்படி எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். இந்த மாதிரி எழுதும் போது பார்க்க பிரசன்டேஷனா இருக்கும். ஃபுல் மார்க் அப்படின்றது பார்த்த உடனே கொடுப்பாங்க. அப்போ தீவக அணி மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். இது உங்களுக்கு தெரியணும். மொத்தம் எத்தனை வகை அப்படின்னா 3 வகைப்படும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால தெளிவா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அப்ப தீவகனின் வகைகள் யாவை அப்படின்றது கொஸ்டினா இருக்கும். நல்லா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சில டைம் அவசரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஸ்டின் வெறும் தீவகம் அப்படின்றத பார்த்துட்டு வெறும் தீவக அணியை பத்தி எழுதி வச்சுட்டு வந்துருவோம். அதனால எப்பயுமே ஒரு கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 வாட்டி இல்ல ஒரு முடிஞ்சா ஒரு 3 வாட்டி அப்படின்றப்போ அடிக்கடி ரீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதனால ஒரு கொஸ்டினுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, தீவக அணியின் வகைகள் யாவை அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, தீவக அணி மூவகைப்படும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன எழுதணும்? தீவக அணி மூவகைப்படும். அவை அப்படின்றத போட்டுட்டு ஒண்ணுமே கிடையாது. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் அப்படின்னு 3 வகைப்படும். முதல்னா என்ன? முன்னாடி வரக்கூடியது. இடை அப்படின்னா இடையில அப்படின்னு அர்த்தம். சொல்லுவோம்ல, இடையில நிக்காத, இடையில நின்று அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இடை அப்படின்னா இடையில வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். கடை அப்படின்னா என்ன சார்? கடைனா ஏதாச்சும் பொருள் வாங்குற இடமா அப்படின்னா அது கடையில் அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசி அப்படின்னு அர்த்தம். கடைசியில் வரக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை கடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீவக அணி மொத்தம் 3 வகைப்படும். அவை முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். அவ்வளவுதான். சிம்பிளா 2 மார்க். ஓகேங்களா? ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். இதோட பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓகேங்களா? அப்போ தீவக அணியின் வகைகள் யாவை அப்படின்றது கொஸ்டின். தீவக அணி மொத்தம் 3 வகைப்படும். இந்த பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கடுத்து முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். இது 3 பாயிண்ட் தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடரை 2 தொடராக்குக. ஒண்ணுமே கிடையாது. அசால்ட்டு, ஈஸி தூசி அப்பள வட. 2 மார்க் ஈஸியா வாங்கலாம். பாருங்க, இருக்கிற தொடரை 2 தொடரா மாத்த சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரே தொடரா இருக்கு. அது பாதியில என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கட் பண்றோம். அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த இதுல இருந்து இதுக்கு வேணாம் அப்படின்னா பண்ணுவோம், ஒரு கட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இந்த ஒரு தொடர் இருக்கு. இந்த தொடர் அப்படின்றது நீண்ட தொடரா இருக்கு. அதை என்ன பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 2 தொடரா மாத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க. நடுவில் ஒரு கட் பண்ண போறோம். 2 தொடராக்குங்க அப்படின்னா ஒரு தொடர் முழுமையா இருக்கும். அதை 2ஆ கட் பண்ணி 2 பகுதியா எழுதுங்க. அது இப்போ
இப்போ வந்து ஒரு கேக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா, அதை ரெண்டா மாற்று அப்படின்னா பண்ணுவீங்க, நடுவில் ஒரு கோடு போடுவீங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழத்தை ரெண்டு மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், நடுவில் ஒரு கோடு போட்டு நடுவில் கட் பண்ணி என்ன பண்ணுவோம், ரெண்டா கொடுப்போம். அந்த மாதிரி நான் இந்த ஒரு தொடரை வந்து என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா ரெண்டு தொடரா மாற்ற சொல்றாங்க, அவ்வளவுதான். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு அப்படின்றது ஃபுல்லா இருக்கக்கூடிய லைன், அதை ரெண்டு தொடரா மாத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் ஓகேங்களா. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நான் எழுதுவதற்கு தூண்டுதலும் உண்டு, அவ்வளவுதான். நான் எழுதுவதற்கு தூண்டுதலும் உண்டு, அவ்வளவுதான். இந்த தூண்டுதலும் உண்டோட ஒரு ஃபுல் ஸ்டாப். நான் எழுதுவதற்கு காரணமும் உண்டு, அப்போ நான் எழுதுவதற்கு தூண்டுதலும் உண்டு, அதுக்கடுத்து இதையே சேர்த்து எழுதுங்க, நான் எழுதுவதற்கு காரணமும் உண்டு, சிம்பிள். ஈஸியா 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டா வாங்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சரிங்களா. மறுபடியும் பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே, நான் எழுதுவதற்கு தூண்டுதல் உண்டு அப்படின்றது ஒரு லைன் ஓகேங்களா, இதுக்கு ஒரு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்து பாருங்க, நான் எழுதுவதற்கு காரணமும் உண்டு, அவ்வளவுதான், இதுக்கு ஒரு மார்க். அப்போ 2 மார்க் அப்படின்றது அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க். நீங்க இருக்கக்கூடிய ஒரு தொடர் ரெண்டு தொடரா மாத்தணும், அவ்வளவுதான். ஒரு தொடர் இருக்கு, அது 2 தொடரா மாத்தணும். இப்போ ஒரு கேக் இருக்கு, நடுவில் கட் பண்றீங்க, 2 கேக் ஆகுது. ஒரு வாழைப்பழம் இருக்கு, 2ஆ கேட்கறாங்க, கட் பண்றீங்க. அந்த மாதிரி வந்து 2ஆ கட் பண்ணணும். ஒரு தொடர் இருக்கு, அது 2ஆ கட் பண்ணணும். அப்படி 2ஆ கட் பண்றப்போ ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா அப்படி 2ஆ கட் பண்ணும்போது மீனிங் வருதா அப்படின்றத பார்க்கணும். நீங்க படிக்க வந்து நான் எழுதுவதற்கு அப்படின்னு எழுதிட்டு ஒரு மீனிங் வரல அப்படின்னா அதுக்கு மார்க் கிடையாது. நீங்க 2ஆ கட் பண்ணும்போது அது என்ன பண்ணணும், அது மீனிங் வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு மோஸ்டா வந்து வேற எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து இதை வந்து பெரியங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது வரைக்கும் கேட்டதில்லை. புக்ல இருக்கக்கூடிய வினாக்கள் தான் கேட்கறாங்க, அதனால வந்து இதை நீங்க தெளிவா எழுதினா போதும் சரிங்களா. அப்போ நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் உண்டு, நான் எழுதுவதற்கு காரணமும் ஒன்றுண்டு, அவ்வளவுதான், சிம்பிள் ஓகேங்களா. இது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சார் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் என்னோட கைட்ல வேற மாதிரி இருக்கு சார், நான் எங்க ஸ்கூல்ல எங்க மிஸ் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இதே 2 தொடரா மாத்தணும், மீனிங் வரணும், அவ்வளவுதான் இதோட கான்செப்ட் ஓகேங்களா. அதை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க, சிம்பிள் ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா. சரி, அடுத்து பாருங்க, காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது. இந்த இடத்துல நீங்க 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க், அப்ப 2 மார்க் அப்படின்றது இப்படிதான் கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் உவமை எழுதணும், அந்த உவமை உணர்த்தக்கூடிய பொருள் அப்படின்றது எழுதணும். ஃபர்ஸ்ட் உவமை என்ன சொல்ல வராங்க, அதுக்கடுத்து அந்த உவமை சொல்ல வரக்கூடிய பொருள் என்ன, இது 2த்தையும் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க சரிங்களா. அப்ப காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது. எல்லாரும் வந்து அந்த தேம்பாவணியில வந்து படிச்சிருப்பீங்க, வீரமாமுனிவர் இயற்றுனது, எப்படி வந்து அந்த எலிசபெத் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கருணையின் எப்படிலாம் வருந்தது அதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அது உள்ள ஒரு கதை தான். அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லைனை கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய உவமையும் அதுல இருக்கக்கூடிய கருத்து பொருளையும் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது, பாருங்களேன். உவமை ஃபர்ஸ்ட் நீங்க டாபிக் போட வேண்டியது உவமை. இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே மழையின்றி வாழ காய்தல். அதாவது வந்து இப்போ ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து வீட்டுல வந்து அவங்க வயல்ல இருந்து என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வயல்ல வந்து இந்த பயிர் போட்டிருக்கீங்க, நெல் பயிர் போட்டிருக்கீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நெல் பயிர் போட்டிருக்கீங்க. இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே, அந்த இளம்பயிர்ல என்னப்பா வளரும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பச்சையா இருக்கும், கரெக்டா. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பச்சையா இருக்கும் ரைட்டா. இதான் வந்து இளம்பயிர்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பச்சையா இருக்கு, அது இளம்பயிர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன ஆகும், அது கொஞ்சம் முற்ற ஆரம்பிக்கும். முற்றி என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே மஞ்சள் கலரா மாறும் ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து உங்களோட வயல்ல இந்த நெல் போட்டிருக்கீங்க, அப்போ இளம்பயிர் அப்படின்றது என்னவா மாறும், அப்படியே கொஞ்சம் முற்றிய நெல்லா மாறும். அப்ப இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே, அப்படி இது மாறின உடனே இது என்ன முளைக்கும் அப்படின்னா நெல்மணி அப்படின்றது முளைக்கும். நெல்மணி அப்படின்னா நெல், சின்ன 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 நெல் இருக்குல்ல, அது முளைக்கும் ஓகேங்களா. இருக்கும், நிறைய இருக்கும். அது நிறைய என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுவும். கீழே விழுவுனா அப்படின்னா அந்த செடி இருக்குல்ல, அந்த நெல்மணி இருக்கக்கூடிய அந்த பயிர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சாயும். அப்ப இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே மழையின்றி வாழ காய்தல். மழை இல்லாம ஓகேவா, அது மழை இல்லாம எப்படி வந்து காஞ்சி போகுமோ அதே மாதிரி, அதுதான் ஓமைன்னு சொல்றாங்க. ஓமை அப்படின்னா இது போல, போல, போன்ற, புறைய,
அன்ன இன்ன மான கடுப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அது மாதிரி, அது போல, மாதிரி, அது போல, அது போன்ற, அதுதான் வந்து உவமை அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி அந்த உவமை சொல்றாங்கன்னு பாருங்க. இளம் பயிர், ஓகேங்களா, அந்த பச்சையா இருக்கக்கூடிய இளம் பயிர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா முற்றி நெல்லா மாறும். நெல்லா மாறி அந்த இளம் பயிர், அந்த முற்றிய நெல் அப்படின்றது என்ன ஆகும், அப்படியே மொத்தமா வந்து அந்த வயல சாஞ்சி கிடக்கும். நல்லா வயலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா வந்து பச்சை பசேல்னு இருக்கும்போது நல்லா வந்து நிறைய அப்படியே நிமிர்ந்து நிற்கும். ஓகேங்களா? கொஞ்ச நாள் அந்த ஒரு 2 மாசம் போன உடனே அதெல்லாம் அப்படியே வந்து என்ன ஆகும், அப்படியே பழுப்பு கலரா மாறி, இந்த மஞ்சள் கலர் மாறி என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாயும். அப்போ ஒரே ஒரு பயிர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு நெல்லா இருக்கும். அந்த மாதிரி மழை இல்லாம காஞ்சி போன மாதிரி இருக்குது அப்படின்றத ஓமையா சொல்றாங்க. அப்ப இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே மழையின்றி வாழ காய்தல், அந்த மாதிரி வந்து இளம்பயிர் அந்த நெல்மணி பார்க்கறதுக்கு முன்னாடியே, நெல்மணி வரத்துக்கு முன்னாடியே மழை இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து வயல்ல போட்டிருக்கீங்க, இப்போ வந்து நெற்பயிர் போட்டிருக்கீங்க, மழை இல்லைன்னா என்ன ஆகும், தண்ணி விடலாம் என்ன ஆகும், அது காஞ்சி போயிடும். அந்த மாதிரி நெல்பயிர் காணும் முன்னே, நெல்பயிர் காணும் முன்னே இது காஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி ஓமை அப்படின்றது எப்படி சொல்றாங்க, அந்த மாதிரி அதோட உணர்த்தும் கருத்து பாருங்க. கருணையாகிய நான் என் தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகிறேன். அந்த மாதிரி கருணையனாகிய நான், என் அங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க. அப்ப கருணையாகி நான் என் தாயார், அவங்களோட அம்மா யாரு, எலிசபெத், எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகிறேன். அவங்கள வந்து இழந்துட்டேன், அதனால நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத இங்க யாரு சொல்றா அப்படின்னா கருணைன்னு சொல்றாரு. அதை உவமையாவும் நம்ம ஊமை உணர்த்தும் பொருளாவும் இந்த இடத்துல நம்ம வந்து விவரிக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதான்னு பாருங்க. அப்ப அதுதான் வந்து காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், உவமை உணர்த்தும் கருத்து யாது அப்படின்றது. அப்ப காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அப்படின்றது அந்த காய், அதாவது இந்த முற்றிய அந்த நெற்பயிர் வந்து அது வரத்துக்கு முன்னாடியே, அந்த காயெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த நெற்பயிரை பார்க்கறதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மழை இல்லாம இது காஞ்சி போயிடுச்சு. அது ஓமை. அதோட ஓமை உணர்த்தும் பொருள் என்ன, இந்த மாதிரி கருணையாகிய நான் என் தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகிறேன், என் தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியது. நீங்க கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கிட்டு போலாம். சரிங்களா? அப்ப இளம்பயிர் நெல்மணி காணும் முன்னே மழையின்றி வாழ காய்தல், உவமை உணர்த்தும் கருத்து கருணையனாகிய நான் என் தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகிறேன். ஓகேங்களா? இது உணர்வுபூர்வமா படிச்சுக்கோங்க, 2 மார்க் ஈஸியா வாங்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. இது வந்து குருவினாக்கள்ல உங்களுக்கு அந்த அன்பு மரணம் உடைத்தாயின் அதோட அணியை மட்டும் விளக்க சொல்லியிருப்பாங்க. நான் அணியோட சேர்த்து அது கூட ஃபுல்லா விளக்கவும் போறேன். ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இது உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கும்போது இந்த அணி இலக்கணத்தை மட்டும் நீங்க எழுதுனீங்க போதும், 2 மார்க் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கேயாச்சும் அணி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நீங்க படிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த அணியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? நல்லா பாருங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இந்த குரட்பால பயின்று வரக்கூடிய அந்த அணி என்ன? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு ஈஸியான ஒரு அணி. ஓகேங்களா? ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் எடுக்கலாம். சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இக்குரட்பாவில் பயின்று ஒரு மணி நிரல் நிறை அணி. ஃபர்ஸ்ட் இதை நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த குரட்பால பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப குரட்பாவில் பயின்று ஒரு மணி நிரல் நிறை அணி. ஏன் நிரல் நிறை அணி அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டா இதை மட்டும் எழுதி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு 3 மார்க்லாம் கேட்டா இது ஃபுல்லத்தையும் எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அணி இலக்கணம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். அணி இலக்கணம் ஒரு செயலின் முதலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ளுதல் முறையாகும். அதுதான் என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்லுவாங்க. ஒரு செய்யுள், இப்போ வந்து ஒரு பாடல் இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு செய்யுள். ஓகேங்களா? ஒரு செய்யுள்ல முதல்ல சொல்லையும் அதுக்கடுத்து பொருளையும் வரிசையா நிறுத்தி, அதாவது வந்து நிரல் நிறை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நிரல் அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம். நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். நிறை அப்படின்னா என்ன அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, நிறுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் நிரல் நிறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுதான் என்ன சொல்றோம், நிரல் நிறைன்னு சொல்றோம். அப்போ அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குரட்பால பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தெரியணும். சரிங்களா? அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஒரு செய்யுள்ள முதல்ல சொல்லையும்
அதுக்கடுத்து பொருளையும், முதல்ல சொல்லையும் அதுக்கடுத்து பொருளையும், சொல் பொருள் ஓகேங்களா, சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி அதுக்கேற்ற மாதிரி பொருள் கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு விளக்குவேன் ஓகேங்களா, அந்த எடுத்துக்காட்டை வச்சு விளக்குவேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். சரிங்களா? சரி பாருங்க. அதாவது சில சொற்களை முதலில் ஒரு வரிசையில் வைத்து அச்சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் முறை மாறாமல் சொல்வது நிரல் நிறை அணி. இப்போ இந்த திருக்குறளை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல இல்வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா அதோட பொருளா இருக்கும். இல்வாழ்க்கை அப்படின்றத அன்பும் பண்பும் அரணும் பயனும் அப்படின்ற மாதிரி மேல உள்ள வார்த்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வரிசைப்படுத்திட்டு கீழே வந்து பொருள் கொள்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செயலில் முதலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி பொருள் கொள்ளுதல். அன்புக்கு பயன் என்ன அப்படின்னா பண்பு, அறத்துக்கு பயன் என்ன அப்படின்னா பயன் ஓகேங்களா. அப்ப இல்வாழ்க்கையில் அன்புக்கு பண்பும் இல்வாழ்க்கையில் அறத்துக்கு பயனும் என பொருள் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பொருள் கொண்டோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றாங்க, இல்வாழ்க்கை அப்படின்றத வச்சுக்கிட்டு இல்வாழ்க்கைக்கு அன்புக்கு பண்பு அப்படின்றது தேவை. அன்புக்கு எது தேவை, ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பு அப்படின்றது தேவை. இல்வாழ்க்கைக்கு அறத்துக்கு எது தேவை அப்படின்னா பயன் அப்படின்றது தேவை. அப்படின்றத இந்த மாதிரி வரிசைப்படி நிரலாக, நிரல் அப்படின்னா வரிசையாக, நிறுத்தி அப்படின்னா நிறுத்தி பொருள் கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க. அப்ப அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுல இருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி ஓகேங்களா. அதுல அணி இலக்கணம் ஒரு செயல் முதலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படிய பொருள் கொள்ளுதல் முறையாகும். அந்த வரிசைப்படியே பொருள் கொண்டோம் அப்படின்னா சொல்றாங்க அதை முறை, அதுதான் வந்து நிரல் நிறை அணின்னு சொல்றாங்க. அதாவது சில சொற்களை முதலில் ஒரு வரிசையில் வைத்து, அதாவது சில சொற்களை பண்றாங்க முதல்ல சொற்களை வரிசையா வச்சுட்டு அதுக்கு ஏற்புடைய தொடர்புடைய சொற்களை என்ன பண்றாங்க அடுத்த வரிசையில் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சொற்களை வச்சுட்டு அதுக்கு ஏற்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி முறை மாறாமல் அப்படின்னா வேற மாதிரிலாம் வைக்கல ஓகேவா, முறை மாறாமல் அப்படின்னா வரிசையா வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சு பொருள் கொள்றத என்ன சொல்றாங்க, நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் அடுத்து சொல்லுவேன், கொஞ்சம் பாருங்க. ஓகே, இதுக்கான பொருள் பாருங்க. இல்வாழ்க்கையில் நான் சொன்னா இங்க பாருங்க, இந்த இல்வாழ்க்கையில் அப்படின்றத அப்ப அதான் பாருங்க, இல்வாழ்க்கையில் நாம் அன்பு மரணம் கொண்டு ஒழுகினால் அதுவே நமக்கு வாழ்க்கையின் பண்பினையும் பயனையும் முழுமையாக தரும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நாம் அன்பையும் அறனையும் கொண்டு ஒழுகினால், நம்ம வந்து அன்பாவும் அறத்தோட, அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா நேர்மையா இருக்கிறது. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டேன், நான் யாரு பொருளையும் மேலேயும் ஆசைப்பட மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் அரண் அப்படின்னு சொல்றோம். அப்ப இல்வாழ்க்கையில் அன்பும் அரணும் கொண்டு ஒழுகினால், இல்வாழ்க்கையில அன்பையும் அரணையும் கொண்டு ஒழுகினால் அப்படின்னா அந்த மாதிரி வழியில நடந்தா, ஒழுகினால் அப்படின்னா அந்த வழியில நடந்தா அதுவே நமக்கு வாழ்க்கையின் பண்பினையும் பயனையும் முழுமையாக தரும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா பண்பையும் பயனையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அணி பொருத்தம் பாருங்க. குறட்பாவில் அன்பு அரண் என்ற சொற்களை முதலில் ஒரு வரிசையில் நிறுத்திய திருவள்ளுவர் அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன், நல்லா பாருங்க குறட்பால இந்த திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா அன்பு அரண் என்ற சொற்களை முதலில் வரிசையில் நிறுத்திய திருவள்ளுவர், அப்ப திருவள்ளுவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதுல அன்பு அரண் சொல்லக்கூடிய ரெண்டு சொற்களை என்ன பண்ணிருக்காரு, வரிசையா நிறுத்தி இருக்காரு. இந்த இடத்துல நல்லா புரியணும் ஓகேங்களா. அப்ப குறட்பால அன்பு அரண் சொற்களை முதல்ல வரிசையில நிறுத்தி திருவள்ளுவர் அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன் என்பவற்றை முறையே, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு அதுக்கோடு தொடர்புடைய பண்பு பயன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அன்பு அரண் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தையை வந்து வரிசையா நிறுத்திட்டு அதோட தொடர்புடைய பண்பு பயன், புரியுதா என்ன பண்றாங்க, அந்த பண்பு பயன் என்பவற்றை முறையை அடுத்த வரிசையில் இணைத்து பொருள் கொள்ளுமாறு அமைத்துள்ளார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, அதுல அன்பையும் அறத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வரிசையா நிறுத்திட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பொருளுடைய பண்பு பயன் எப்படி வந்து திருவள்ளுவர் அமைச்சிருக்காருன்னு பாருங்க ஓகேவா. அதை வந்து எப்படிலாம் அமைச்சிருக்காரு, ஒரு அணி கொண்டு வர அளவுக்கு அமைச்சிருக்காரு, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஓகேவா. இதை நம்ம படிச்சு எழுதுறது கஷ்டப்படுறோம், இதை எழுதியிருக்காரு ஓகேங்களா. சரி, அப்போ பண்பு பயன் என்பவற்றை முறையே அடுத்த வரிசையில், அப்போ அந்த பண்பு பயன் சொல்லுக்குல அதை அடுத்த வரிசையில் நிறுத்தியிருக்காரு கரெக்டா. அன்பு அரண் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தையும் முதல் வரிசையில் நிறுத்திட்டு அதுக்கு ஏற்புடைய அதுக்கு பொருளுடைய பண்பு பயனை அடுத்த வரிசையில் நிறுத்துறாரு, புரியுதுங்களா. அந்த மாதிரி நிறுத்துறத என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை பொருள் கொள்ளுமாறு அமைத்துள்ளார். எனவே இத்திருக்குறள் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. இதுல இத்து வரும், இக்கு இருக்கு மாத்திக்கோங்க ஓகேவா. எனவே இத்திருக்குறள் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. அப்ப பாருங்க அன்புக்கு பண்பு அறத்துக்கு பயன் சொன்னா ஃபர்ஸ்டே சொன்னா, அப்ப பாருங்க அன்புக்கு பண்பு
இருக்க அன்புக்கு பண்பு அறத்துக்கு பயன். ஓகேங்களா, இது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, அதுக்கு எடுத்து பாருங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்தலாம், டக்கு டக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. ஓகே, கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் ஆகும். நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் சொல்லிட்டு விட்டுருவேன். சரிங்களா, ஓகே பாருங்களேன். ஓகே, முக்கியமான அப்டேட், யாருக்கெல்லாம் வந்து அந்த பிடிஎஃப் வேணுமோ, ஓகேங்களா, பிடிஎஃப்லாம் வந்து சார் இந்த இப்போ சொன்னீங்களே சார் அதோட பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, இப்போ சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக படிப்பேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில், ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்களா, சூப்பர்ப்பா. சரி, தீவக அணியின் வகைகள் மொத்தம் 3 வகைப்படும். முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். 2 மார்க். ஓகேங்களா, ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடர் இரு தொடராக்குக. எப்படி வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பிட்ற பொருளையோ ஏதோ ஒரு பொருளையோ 2ஆ மாற்றுவோமோ ஒரு தொடரை 2 தொடரா மாற்ற போறோம். தொடர் அப்படின்னா இதுதான் தொடர் அப்படின்னு சொல்றோம். ஃபுல்லா இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தொடர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகே, அதை என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு தொடரா மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் எழுதுவதற்கு தூண்டுதலும் உண்டு. நான் எழுதுறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கு, நான் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க். ஓகேங்களா, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அப்ப உவமை எழுதணும், உவமை உணர்த்தும் கருத்து எழுதணும். இளம்பை நெல்மணி காணும் முன்னே மலையின்றி வாழ காய்தல். அப்ப அந்த இளமையான பயிர் இருக்குல்ல, அந்த பச்சை பயிர், ஓகேங்களா, அந்த பச்சை பயிர் வந்து அது ஒரு அந்த நெல்மணியை காணும் முன்னே இருக்கக்கூடிய நெல்மணியை காண்றதுக்கு முன்னாடியே சூரியனோட வெப்பத்தினாலையும் மழை இல்லாததுனாலையும் இது காஞ்சி போயிடுச்சு, இதுக்கு போறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி கருணையனாகி நான் என் தாயாரை இழந்து நான் வாடிக்கிறேன், அப்ப என்னோட பிறவி பயனே அடையல, எங்க அம்மா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு யாரு பாடுறா? தேமாவணியில வீரமாவணி பாடுறாரு. அதுல யார் அழுகுறா? கருணையன் அழுகுறாரு. ஓகேங்களா, இது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். அன்பு மரணம் உடைத்தான் இல்வாழ்க்கை பண்பு பயணம், அது இதுவும் சிம்பிள். ஓகேங்களா, இப்பதான் சொன்னேன். அணி இலக்கணம் நிரல் நிறை அணி, அதற்குரிய சொற்களை வந்து வரிசையா நிறுத்தி அதுக்கேற்ற மாதிரி பொருள் கொண்டோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அன்புக்கு பண்பு அறத்துக்கு பயன். அப்ப இல்வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னா அன்புக்கு பண்பு தேவை, இல்வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னா அறத்துக்கு பயன் தேவை. இந்த மாதிரி நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். அப்ப நிரல் நிறையாக கொண்டு ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்றாங்க? நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சரிப்பா, சூப்பர். ஓகேவா, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம் டைம் வந்துருச்சு. கரெக்டா, பப்ளிக் எக்ஸாம் டைம் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், ஓகேங்களா, எஸ்எம் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் படிக்கிறதுக்கு, எனக்கு வந்து எதை படிக்கிறதுன்னு தெரில, இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு அந்த படிவம்லாம் இல்லைன்ட்டு அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்கமிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்காக இப்போ எக்ஸாம் சம்மந்தமான சில அப்டேட்டு, எப்போ எக்ஸாம் வரப்போகுது அதை பற்றி எல்லாத்தையும் அப்டேட்டு, அதுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு வாட்ஸ்அப் சேனல், ஓகேங்களா, நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டவுட் இருக்குது, எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரிப்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அப்கமிங்கில் கண்டிப்பாக லைவ் வரேன். ஏங்களா, தேங்க்யூ.